3% வாக்குகள் 2019 தேர்தல்ல, இந்த தேர்தலில் 53.84% வாக்குகள் வாங்கியிருக்கிறாரு அனுரகுமார திசாநாயக. இப்படி அவர் வென்றார். அனுர என்ன சொன்னார்ன்னு சொன்னால், நான் உங்களுடன் பேரம் பேச வரவில்லை, 13ஆம் திருத்த சட்டத்தை நான் முழுமையாக நிறைவேற்றுவேன் என்று உங்களுடன் பேரம் பேச வரவில்லை. நாங்கள் சேர்ந்து இந்த நாட்டின் மக்கள் இந்த இனவாதத்தால் இந்த நாடு பிளவுபட்டு போயிருக்கிறது, நாங்கள் இந்த விஷயத்தை சேர்ந்து செய்வோம், ஒரு புதிய யாப்பை, ஒரு கான்ஸ்டிடியூஷனை உருவாக்குவோம், அதில் இனமதம் பேதமற்ற ஒரு கான்ஸ்டிடியூஷனை உருவாக்குவோம், அதற்கு நீங்கள் எல்லாரும் ஒத்துழைங்க. தமிழ் பொது வேட்பாளர் அப்படின்னு அறிவிக்கப்பட்ட அரியநேத்திரன் பாக்கியசெல்வம், அவரை மட்டும் ஒரு மாயமான் அப்படின்னு சித்தரிச்சு ஒரு விமர்சனத்தை முன்வைச்சிருந்தீங்க. ஏன் அப்படி ஒரு விமர்சனத்தை முன்வச்சீங்க? அரியநேந்திரனுக்கு வாக்கு போடாதவர்கள் சிங்களவருக்கு பிறந்தவர். ஆமா, 50% மக்கள் தென்னிலங்கை கட்சிகளை சேர்ந்த சஜித்தில் இருந்து அனுராம் வெற்றிக்கும் வாக்களித்தவர்கள் எல்லாம் சிங்களவருக்கு பிறந்தவர் என்ற சீமானின் அதே அரசியல் இனவாத சிந்தனை முறை. இந்த தேர்தலில் போட்டியிட்ட சீமான் ஆதரவு பெற்ற அல்லது இலங்கையினுடைய சீமானை தமிழ் மக்களே தோற்கடித்திருக்கிறார்கள் அப்படின்றதான் இதுல இருந்து பெறப்பட்ட உண்மை. அன்னி பகுதியில் படுதோல்வி அடைந்திருக்கிறார், மட்டக்களப்பிலும் படுதோல்வி அடைந்திருக்கிறார். அன்னி பகுதி தான் இறுதி யுத்தம் நடந்தது, அங்குதான் விடுதலை புலிகளின் முக்கிய உறுப்பினர்களும் யுத்தம் புரிந்தவர்களும் இருந்தார்கள். யாழ்ப்பாணத்தில் கூட ஒட்டுமொத்தமாக மாவட்ட ரீதியில் பார்த்தால் அவர் தோற்றுதான் போய்விட்டார். திருமாவளவன் எவ்வாறு விடுதலை புலிகள் மேல் எவ்வித விமர்சனம் இல்லாமல் ஆதரித்தாரோ, அவர்கள் இப்பொழுது இணைந்திருக்கிறார்கள். இந்தியா என்ற அந்த பொது கூட்டமைப்பு, ஒரு மோதிக்கு எதிரான பல்வேறு அமைப்புகள் ஒன்றாக சேர்ந்து ஒரு புரோட கோலிஷனை கட்டி இருக்கின்றன. அப்படி இந்தியாவில் அப்படி பார்ப்பவர் இலங்கையில் இப்படியான ஒரு இனவாதம் குறைந்திருக்கிற சூழலில் தமிழ் மக்களின் நலன்களை காப்பதற்கு இவர் என்ன சொல்லி இருக்க வேண்டும்? குறைந்தபட்சம் இப்படியாவது சொல்லி இருக்கலாம். அது இலங்கை மக்கள், இலங்கை தமிழ் மக்கள் தாங்கள் விரும்பிய வாக்காளருக்கு வாக்களிக்கலாம் என்ற ஒரு வசனத்தை சொல்லி இருந்தா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா இந்த சங்கு என்ற இந்த மோசமான ஒரு இனவாத அமைப்புக்கு இவர் ஆதரவு கொடுக்க சொன்னது ஒரு மிகவும் மோசமான அரசியல் செயற்பாடு என்றுதான் என்னுடைய கருத்து. ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். நடந்து முடிந்த இலங்கையினுடைய அதிபர் தேர்தலில் 9வது அதிபராக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் அனுரகுமார திசாநாயக. ஒரு இடதுசாரி இயக்கத்தில் இருந்து வந்தவர் முதல் முறையாக இலங்கை அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இந்த சூழலில் இவர் குறித்து ஆதரவான கருத்துக்களும் முன்வைக்கப்படுகிறது, எதிரான கருத்துக்களும் முன்வைக்கப்படுகிறது. இவர் தமிழர் தரப்புக்கு எதிரானவராக இருப்பார் அப்படின்ற அனுமானங்களும் குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்படுகிறது. இந்த சூழலில் இது குறித்து நம்மிடையே விவாதிப்பதற்காக விடுதலை புலிகளின் முன்னாள் மத்திய குழு உறுப்பினர், தற்போதைய அரசியல் செயல்பாட்டாளர் தோழர் ராகவன் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு விவாதிக்கலாம். தோழர் வணக்கம். வணக்கம் கரியாளன். தோழர், 3% வாக்குகள் 2019 தேர்தல்ல, இந்த தேர்தலில் 53.84% வாக்குகள் வாங்கியிருக்கிறாரு அனுரகுமார திசாநாயக. இந்த வேறுபாடுன்றது 50%, இவ்வளவு பெரிய நம்பரை எப்படி அவர் வென்றார்? இதற்கு நான் நினைக்கிறேன், அந்த 2022ஆம் ஆண்டு மே மாதம் வெடித்த மக்கள் போராட்டத்தின் ஒரு விருப்பு எவ்வாறு இருந்தது என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டு தான் தொடர் அனுராவின் வெற்றி. அதற்கு பின்னணியில் நான் ஒரு சில விடயங்களை சொல்ல முடியும் என்று நினைக்கிறேன். இந்த மக்கள் போராட்டம் வெடித்ததற்கான முக்கிய காரணம் பொருளாதார நெருக்கடியாக இருந்தால் கூட, அந்த மக்கள் போராட்டத்திற்கு பின்னரான சில சிந்தனை மாற்றங்களும் இந்த இலங்கை அரசியலில் முக்கியமாக தெற்கில் நிகழ்ந்திருக்கின்றது. ஒட்டுமொத்தமான இனவாதம் போகம் இல்லை என்று சொன்னாலும் கூட புதிய சிந்தனை மாற்றங்கள் வந்திருக்கின்றது. அந்த புதிய சிந்தனை மாற்றங்களில் முக்கியமாக இந்த இனவாதத்தால் தான் இந்த தேச அரசு 1948 கட்டப்பட்டது. அது எவ்வாறு மக்களை, இனங்களை, மதங்களை பிரித்தது போன்ற பல்வேறு விடயங்களும் பல்வேறு சிந்தனைகளும் இந்த அறகலைய போராட்டத்தின் மூலமாக வெளிவந்தது. உதாரணமாக முள்ளிவாய்க்கால் நினைவு நாளை இந்த அறகலைய போராட்டத்தில் பங்கு பற்றினோர் கொழும்பில் வைத்தது ஒரு வரலாற்று ரீதியான ஒரு பெரிய மாற்றம் தான். இந்த பொருளாதார நெருக்கடியின் போது நடந்த போராட்டத்துல அதை அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. முள்ளிவாய்க்கால்
ஆமா. முத்திரம் அது மட்டும் இல்லை, பிரச்சனையா? அங்கு எழுத்தாளர்கள் கொலை செய்யப்பட்டது தொடக்கம், பல்வேறு தமிழ் இளைஞர்கள் காணாமல் போன விடயங்கள் தொடக்கம், எல்லா விடயங்களும் அங்கு பேசப்பட்டது பல்வேறு தரப்பினர்களால். இந்த சிந்தனை மாற்றம் வந்து ஒரு முக்கியமான விடயம் என்றுதான் நான் பார்க்கிறேன். அந்த சிந்தனை மாற்றத்தின் வெளிப்பாடாகத்தான் முக்கிய புள்ளியை வந்து என்பிபி, அதாவது மக்கள் தேசிய முன்னணி, அவர்கள் வந்து அதை உள்வாங்கிக் கொண்டார்கள். என்பிபியில் இருப்பவர்கள் எல்லாரும் இனவாதம் மற்றவர்கள் என்று நான் சொல்ல முடியாது. ஆனால் அந்த ஒரு பெரும்பான்மையான ஒரு வெளிப்பாடானது இன ஐக்கியத்தையும் மத ஐக்கியத்தையும் சமூக நீதி அரசியலையும் முன்னெடுக்கிறது அல்லது அதை முன்மொழிகிறது. அந்த முக்கியமான புள்ளியை வந்து தமிழ் அரசியல் பரப்பு வந்து நன்கு கவனிக்க தவறிவிட்டது என்பதும் எனது ஆதங்கம்தான். இல்ல, அதான் என்னுடைய கேள்வி அடுத்ததா அது பற்றியதுதான். இப்ப தெற்கு பகுதியில், தென் பகுதியில் முழுக்க அனுரா திசநாயகாவுக்கு அதிகமான வாக்குகள் பதிவாகி இருக்குது. அங்க பெரும்பான்மையான வாக்குகள் அவருக்கு தான் விழுந்திருக்குது. ஆனா தமிழர்கள் வசிக்கின்ற இந்த வடக்கு கிழக்கு பகுதிகளில் சஜித் பிரேமதாசா, ரணில் விக்ரமசிங்கே, இது போக தமிழ் மக்களின் பொது வேட்பாளர் அப்படின்னு நிறுத்தப்பட்டு இருந்த அரிநேத்திரன், சங்கு சின்னத்தில் நின்ற அரிநேத்திரன், அவருக்கு ஒரு 2.5 லட்சம் நினைக்கிறேன் வாக்குகள் விழுந்திருக்குது. அப்ப இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒரு இனவாதத்தை தூண்டாத ஒரு ஐக்கியத்தை பேணுகின்ற ஒரு நபர் அனுரா, இல்ல தேசிய மக்கள் சக்தி கட்சி அப்படிப்பட்ட கட்சி என்றால் ஏன் மக்கள் அவர்களை தேர்வு செய்யாமல் இந்த 3 நபர்களையும் தேர்வு செய்யறாங்க? அனுரா தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி என்பது வந்து அதற்கு பின்னணியில் ஜனதா விமுக்தி பெரமுன, அதாவது வந்து ஜேவிபி என்ற அமைப்பு அதன் மிக முதுகெலும்பாக இருக்கின்றது என்று சொல்ல முடியும். ஏனென்றால் அவர்கள்தான் மிகவும் சிறந்த உழைப்பாளிகள், தங்களுடைய அமைப்புக்காக என்ன வேலைகளையும் செய்யக்கூடிய ஒரு மிகவும் பல்வேறு இளைஞர்களையும் மாணவர் அமைப்புகளையும் கொண்டு ஒரு பலமான அமைப்பு ஜேவிபி, அதாவது கிராஸ் ரூட் லெவல்ல. இந்த ஜேவிபியினுடைய கடந்த கால அரசியல் வரலாறு என்பது சற்று பிரச்சனைக்குரியதுதான். உதாரணமாக அவர்கள் ஆரம்பத்தில் 76 போன்ற காலகட்டத்தில் தமிழ் மக்களின் சுயநிர்ணய உரிமையை அங்கீகரித்த போதும் அதற்கு பின்னரான காலகட்டத்தில் இந்த தமிழ் மக்களின் விடுதலை போராட்டம் சம்பந்தமான அவர்களுடைய பார்வையில் சிலது கோளாறு இருந்தது, அரசியல் பார்வை. அவர்கள் இந்த போராட்டத்தை வந்து ஒரு பிற்போக்கான ஒரு அமெரிக்க ஏகாதிபத்தியத்தின் கூறாக பார்த்தார்கள். அதற்கு நல்ல உதாரணம் வந்து ஜேவிபியின் தலைவர் ரோகன விஜயவீரா வந்து அப்பொழுது ஒரு சிறிய நூலை எழுதியிருந்தார் தேசியவாதம் பற்றி. அதில் தமிழ்நாட்டில் எவ்வாறு திராவிட இயக்கங்கள் வந்து இந்தியாவை பிளவுபடுத்த அமெரிக்கா உதவி செய்தது என்ற ஒரு ஒன்றுமே இல்லாத ஒரு உப்புச்சப்பில்லாத ஒரு ஆர்குமெண்ட் ஒன்றை முன்வைத்திருந்தார். அதே போல் இலங்கையை பிளவுபடுத்த அமெரிக்கா போன்ற நாடுகள் சிஐஏ வந்து இந்த தமிழ் தேசியவாத இயக்கங்களை தூண்டி விடுகிறது என்பதுதான் அவருடைய ஆர்குமெண்ட். அதுல அந்த ஆர்குமெண்ட்டை வந்து அவங்களுடைய லீடராக இருந்தபடினால பலர் அதை நம்பி செயல்பட்டார்கள். அதற்கு பின்னராக இலங்கை இந்திய ஒப்பந்தத்தில் வந்த 13வது திருத்த சட்டத்தை அவர்கள் மிக மோசமாக எதிர்த்தார்கள். அதன் பின்னர் வடகிழக்கு பிரிந்திருக்க வேண்டும் என்ற ஒரு வழக்கை போட்டு அதிலும் அவர்கள் வெற்றியடைந்தார்கள். இந்த விடுதலை புலிகளை தோற்பது இராணுவ ரீதியாகத்தான் தோற்கடிக்க முடியும் என்பதில் அவர்கள் ஒரு நம்பிக்கை வைத்திருந்து இறுதி காலங்களில், இந்த போர்க்காட்ட காலகட்டங்களில் அதற்கு ஒரு இராணுவத்துக்கு ஒரு ஆதரவு சக்தியாக இருந்தார்கள். அந்த வகையில் அவர்களை பற்றிய ஒரு தமிழ் மக்கள் மத்தியில் அவர்களை பற்றிய ஒரு நம்பிக்கையினம் இருந்தது. ஆனால் பிரச்சனை என்னென்றால் அதற்கு பின்னரான மாற்றங்களை இந்த தமிழ் அரசியல் பரப்பு வந்து கவனிக்க தவறிவிட்டது. உதாரணமாக இல்ல, அதான் இப்ப நீங்களே சொல்றீங்க, இவ்வளவு பிரச்சனைகளை பட்டியலிடுறீங்க. இன்னும் கூடுதலா சொல்லணும் அப்படின்னா, இந்த தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது மாகாண சபைகளுக்கான அதிகாரம் கொடுக்கிறது அப்படின்றது என்னால முடியாது, நான் அதை சொல்லி உங்கள்கிட்ட வாக்கு கேட்க மாட்டேன் அப்படின்னு வெளிப்படையாகவே அனுரா பேசுறாரு. ஆனா மாகாண சபைகள் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படி இருக்கும் பொழுது தமிழ் மக்கள் எப்படி புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க?
இல்ல அதுல என்ன பிரச்சனைன்னு சொன்னா, இப்ப முக்கியமாக ஜேவிபி என்ற ஒரு கட்சி ஆரம்பத்தில் ஒரு மார்க்சிய சிந்தனையுடன் புறப்பட்ட கட்சி என்பதில் கேள்விக்குறியில்லை. இந்த அரசை வந்து ஆயுத புரட்சி மூலம் கைப்பற்ற வேண்டும் என்று சொல்லித்தான் அவர்கள் புறப்பட்டார்கள். அதுல எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. பின்னர் தமிழ் தேசியவாதம், இந்த இலங்கைக்கு எதிரான, இலங்கையின் பெருந்தேசியவாதத்துக்கு எதிரான தமிழ் தேசியவாதம் சக்திகள் வடக்கு கிழக்கில் உருவாகும் பொழுது ஒரு இயல்பாகவே இந்த ஜேவிபிக்கு வந்து ஒரு தேசியவாத, சிங்கள தேசியவாதத்தின் மேலான ஒரு பற்று அல்லது அதை முன்னெடுக்க வேண்டிய ஒரு தேவை ஒன்று ஏற்பட்டதும் உண்மைதான். என்றால் அவர்கள் வடகிழக்கில் வந்து அவர்களுக்கான வித ஆதரவும் இருக்கவில்லை 80களுக்கு பின்னர். அதுல முக்கியமான விஷயம் வந்து இந்த 2011 காலகட்டத்தில் பின்னர் ஜேவிபி வந்து இந்த ஜனநாயக நீரோட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் அதில் ஒரு குறிப்பிட்ட தலைமை வந்து மிக மோசமான இனவாத குரல்களை எழுப்பியது உண்மை. விமல் வீரவம்ச போன்றவர்கள். ஆனால் இந்த மாற்றம் வந்து 2011-12 காலத்தில் அவர்கள் எல்லாரும் நீக்கப்பட்டார்கள் கட்சியிலிருந்து, ஜேவிபியிலிருந்து அவர்கள் நீக்கப்பட்டார்கள். அப்பொழுது பிறகு என்பிபி என்பது 2019ஆம் ஆண்டு அதை உருவாக்கியவுடன் அந்த இனவாத சக்திகளுக்கான இருப்பு அந்த குரல் வந்து மிகவும் இல்லாமலாக்கப்பட்டது என்று சொல்ல முடியாது. இந்த இன ஐக்கியத்துக்கான குரல்களை கொண்டவர்கள் வந்து தங்களை அந்த என்பிபியில் வந்து முதன்மைப்படுத்தக்கூடிய அல்லது ஆளுமை செலுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக அது வந்தது. அந்த மாற்றத்தை தமிழ் அரசியல் பரப்பில் உணர்ந்து கொள்ளவில்லை என்பதுதான் பிரச்சனை. இப்ப உண்மையாக பார்க்க போனால் இந்த யுஎன்பி போன்ற இனவாத அமைப்பு கட்சிகள் இந்த எங்களுடைய லைப்ரரி இருந்ததுல இருந்து 83 கலவரத்திலிருந்து அதை நடத்திய காலகட்டத்தில் அமைச்சு பதவியில் இருந்த ரணில் விக்ரமசிங்காவுக்கு மக்கள் ஆதரவு கொடுக்கிறார்கள். இவர்கள் அப்படி ஜேவிபியை பொறுத்தவரையில் தமிழ் மக்களுக்கு எதிரான ஒரு வன்முறையில் அவர்கள் ஈடுபடுவதில்லை என்பதை நான் சொல்லுவேன். 83 கலவரங்களிலோ அல்லது பின்னரான கலவரங்களிலோ அவர்கள் வன்முறையில், தமிழ் மக்களுக்கு எதிரான வன்முறையில் அவர்கள் ஈடுபடவில்லை. நீங்கள் சொன்ன விடயத்துக்கு வருகிறேன். இந்த 13வது திருத்த சட்டம் என்பது வந்து 1987ஆம் ஆண்டிலிருந்து இதை தொடர்ந்தும் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் நான் தமிழ் மக்களுக்கு வாக்களிப்பதற்காக நாங்கள் உங்களுக்கு அதை செய்து தருகிறேன் என்று சொல்லிக் கொண்டு வருகிறார். அந்த வகையில் என்ன சொன்னார் என்று சொன்னால், நான் உங்களுடன் பேரம் பேச வரவில்லை, இந்த 13ஆம் திருத்த சட்டத்தை நான் முழுமையாக நிறைவேற்றுவேன் என்று உங்களுடன் பேரம் பேச வரவில்லை. நாங்கள் சேர்ந்து இந்த நாட்டின் மக்கள் இந்த இனவாதத்தால் இந்த நாடு பிளவுபட்டு போயிருக்கிறது, நாங்கள் இந்த விஷயத்தை சேர்ந்து செய்வோம், ஒரு புதிய யாப்பை, ஒரு கான்ஸ்டிடியூஷனை உருவாக்குவோம், அதில் இனமதம் பேதமற்ற ஒரு கான்ஸ்டிடியூஷனை உருவாக்குவோம், அதற்கு நீங்கள் எல்லாரும் ஒத்துழையுங்கள். நான் உங்களை பார்த்து இதோ நான் 13வது திருத்த சட்டத்தை முழுமையாக அமுல்படுத்த போகின்றேன் என்று சொல்லி நான் வாக்கு கேட்கிறேன். அதில் எனக்கு உடன்பாடு இருக்கின்றதான் நான் சொல்வேன். ஏனென்றால் மற்றவர்கள் எல்லாம் அதை இப்போ 1987 இருந்து இவ்வளவு காலம் 13வது திருத்த சட்டம் முக்கியமாக அது கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிற சட்டம், அது ஒன்றும் புதுசா இவங்க ஒன்றும் உருவாக்க தேவையில்லை. ஆகவே இவர்கள் செய்ய வேண்டியது அதை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும். அதாவது காணி உரிமை, போலீஸ் உரிமை. இன்னொரு முக்கியமான பிரச்சனை, இந்த எந்த சட்டங்கள் கூட, அது 13வது திருத்த சட்டமாக இருக்கலாம், வேறு சட்டங்களாக இருக்கலாம், முழு அதிகாரங்களையும் கொண்ட ஜனாதிபதி முறை வந்து ஜனநாயகத்துக்கும் அதிகார பரவுக்கும் எதிரான ஒரு அமைப்பு முறை. அந்த அமைப்பு முறையை மாற்றுவது இந்த 13வது திருத்த சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதை விட முக்கியமானது. ஏனென்றால் ஜனாதிபதி முறையில் இருந்து என்ன நடக்கும் என்று சொன்னால், கவர்னர் வந்து அவருடைய ரெப்ரசன்டேட்டிவ் ஒவ்வொரு மாகாண சபைகளுக்கும். அப்ப கவர்னரிடம் இருக்கும் அந்த அதிகாரம் என்பது அவர் நினைத்த நேரம் அந்த மாகாண சபையை கலைக்கக்கூடிய அதிகாரம் கூட இருக்கின்றது. மற்றது மாகாண சபை நிறைவேற்றும் தீர்மானங்களை வீட்டோ பண்ணக்கூடிய பவர்கள் இருக்கு. இப்படி பல்வேறு விடயங்கள் இருக்குது. அப்ப இந்த ஜனாதிபதி முறையை ஒழித்தால் தான், இந்த எக்ஸிக்யூட்டிவ் பிரசிடென்சியை ஒழித்தால் தான்
பல்வேறு விடயங்களை 13வது திருத்த சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவது அது வழிகாட்டியாக இருக்கும். அப்ப அனுரா தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையை தான் விரைவில் ஒழிப்பதாக சொல்லியிருக்கின்றார். அதற்காக உடனடியாக இப்பொழுது பாராளுமன்ற தேர்தலும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அது வேற நடக்கும் என்று தெரியாத அவர்கள் அதை ஒரு தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்திருக்கின்றார். நான் வந்தால் இந்த 13வது திருத்த சட்டத்தை ஒழிப்பேன் என்று சொல்லி. சஜித் பிரேமதாசாவையோ அல்லது நமால் ராஜபக்சேவையோ அல்லது அனுராவையோ நீங்க அப்படி தனியா குற்றம் சாட்டாம தமிழ் பொது வேட்பாளர் அப்படின்னு அறிவிக்கப்பட்ட அரியநேத்திரன் பாக்கியசெல்வம் அவரை மட்டும் ஒரு மாயமான் அப்படின்னு சித்தரிச்சு ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருந்தீங்க. ஏன் அப்படி ஒரு விமர்சனத்தை முன் வச்சீங்க? இல்லை, இது இவங்களுடைய மிக மோசமான இந்த தமிழ் மக்கள் மேலான யுத்த காலகட்டம், அதாவது சமாதான காலகட்டத்தில் இந்த வெளிநாட்டில் இருக்கும் சில டயஸ்போரால சொல்லக்கூடிய சில கூறுகள் விடுதலை புலிகளை தொடர்ந்தும் யுத்தத்தை புரிவதற்கான சகல முயற்சிகளையும் மேற்கொண்டார்கள். அவர்கள் ஒரு முறையும் விடுதலை புலிகள் தொடர்ந்தும் சமாதான பேச்சுவார்த்தைக்கு போக வேண்டும் என்பதற்கு வலியுறுத்தியதாக வரலாறு கிடையாது. அவர்களுக்கு தேவை இந்த நாடு எப்பொழுதும் பிளவுபட்டிருக்க வேண்டும், தமிழ் மக்களுக்கோ யாருக்கு தமிழ் மக்களுக்கு உரிமை கொடுக்க கூடாது என்றுதான் அவர்களுக்கு விருப்பம். தற்செயலாக இல்ல, நீங்க சொல்றது முரண்பாடா இல்லையா? உரிமைக்காகத்தான் ஒரு வேட்பாளரை நிறுத்துறாங்க, ஆனா உரிமை கிடைக்க கூடாது அப்படின்றதுதான் அவங்களோட நோக்கம். உரிமை கிடைச்சா ஒரு ஐக்கிய இலங்கைக்குள் அரசியல் உரிமைகள் கோரிக்கையை அவர்கள் முன்வைப்பதென்று சொன்னால் ஐக்கிய இலங்கைக்குள் தான் வேலை செய்ய வேண்டும். அந்த வகையில் 2 விஷயம். பொது வேட்பாளர் என்பது தமிழ் மக்கள் அனைவரையும் ஒன்று திரட்டும் செயல்பாடு என்று சொல்லுகிறார்கள். அப்படி சொன்னால் இப்ப உதாரணமாக ஒரு சிறிய உதாரணம் சொல்லுகிறேன். 2004ஆம் ஆண்டு நிகழ்ந்த தேர்தலில் கூட்டமைப்பு, தமிழர் தேசிய கூட்டமைப்பு 80% வாக்குகளை பெற்றது. தமிழ் மக்களில் 80%. இவர்கள் 17% வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள். இந்த அரியநேந்திரனின் கட்சின்னு சொல்லி அரியநேந்திரன் பொது வேட்பாளர் 17% வாக்குகளை பெற்றிருக்கிறார். மிக முக்கியமானது வன்னி பகுதியில் படுதோல்வி அடைந்திருக்கிறார், மட்டக்களப்பிலும் படுதோல்வி அடைந்திருக்கிறார். வன்னி பகுதி தான் இறுதி யுத்தம் நடந்தது. அங்குதான் விடுதலை புலிகளின் முக்கிய உறுப்பினர்களும் யுத்தம் புரிந்தவர்களும் இருந்தார்கள். யாழ்ப்பாணத்தில் கூட ஒட்டுமொத்தமாக மாவட்ட ரீதியில் பார்த்தால் அவர் தோற்றுதான் போய்விட்டார். சில தொகுதிகளில் அவருக்கு அதிக வாக்கு கிடைத்திருந்தாலும் கூட ஒட்டுமொத்த யாழ் மாவட்டத்தில் படுதோல்வி. இவங்க எதுக்கு நிறுத்தினாங்கன்றதுக்கு இதுவரைக்கும் அவங்கள்ட்ட பதில் இல்லை. இந்த பொது வேட்பாளர் இப்ப சொல்றீங்களா இல்ல 2004 நடந்தது சொல்றீங்களா? 2004 படுவெற்றி, அதாவது மிக 80% தமிழ் தேசிய கூட்டமைப்பு, தமிழர் கட்சி, மற்றது டெலோ பிளாட் எல்லாம் சேர்ந்த பிளாட் இல்ல டெலோ இபிஆர்எஃப் எல்லாம் சேர்ந்த அமைப்பு 80% தமிழ் மக்களின் வாக்கை பெற்றுவிட்டது. அரியநேந்திரன் இந்த பொதுக்கட்டமைப்பு, அதற்கு பேர் பொதுக்கட்டமைப்புக்கு 17% வாக்குகள் தான் ஒட்டுமொத்தமாக வட பகுதியில் விழுந்திருக்கிறது. அது அப்ப எப்படி நீங்க தமிழ் மக்களே கோஷம் அப்படின்னு தெரியுமா? நாங்கள் தேசமாக திரண்டு உலகத்திற்கு அறிவிப்போம். தேசமாக எங்க திரண்டு இருக்கிறார்கள்? உள்ளதையும் கெடுத்தான் கொள்ளிக்கண்ணன் என்ற மாதிரி செஞ்சுட்டு போயிருக்காங்க தமிழ் மக்கள். ஆமா, அப்படித்தான் பண்ணியிருக்காங்க. நாங்க அந்த பேட்டியில் சொன்ன மாதிரி இவர்களுக்கு எந்தவித செயல் திட்டமும் கிடையாது. இவர்களுடைய நோக்கம் அடுத்த எலெக்ஷனில் தங்களை பாராளுமன்ற தேர்தலில் இப்பொழுதே தொடங்கிவிட்டார்கள். பாராளுமன்ற தேர்தலில் எப்படி போட்டியிடுவது, இது அதற்கு ஒரு கருவியாகத்தான் பொது வேட்பாளர் என்ற ஒரு அம்பை எய்து பார்த்திருக்கிறார்கள். ஆனா அந்த அம்பு சரியான டார்கெட்ல பிடிக்கல, அதுக்கு முன்னாலே விழுந்துருச்சு. டார்கெட்டுக்கு முன்னாலே விழுந்துருச்சு. ஓகே, இப்ப இதுல தமிழ்நாட்டில் சீமானும் சரி, பிசிக தலைவர் திருமாவளவன் அவரும் சரி, இந்த சங்கு சின்ன வேட்பாளர் அரியநேத்திரன் இவரை ஆதரிச்சு அறிக்கைகள் வெளியிட்டு இருந்தாங்க. அது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது ஒட்டுமொத்தமாக முழுமையாக பொறுப்பேற்றத்தனம். நான் ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். இந்த தேர்தல் நடந்ததுக்கு ஒரு 2 நாளைக்கு இல்ல, ஒரு அடுத்த நாள் ஒரு 40 வருடம் இந்த விடுதலை புலிகளில் கிட்டத்தட்ட என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ். ஆனா நான் இடையில வந்துட்டேன். அவர் முள்ளிவாய்க்கால் வரைக்கும் நின்று
அவருடைய மனைவிக்கு வந்து காயம், அவருக்கும் காயம், இருவரும் மோசமாக காயப்பட்டவர்கள். நான் அவர்களை போய் சந்தித்தேன் முல்லைத்தீவில். அவர் சொன்னார், நான் யாருக்கு உங்கள் வாக்கை செலுத்தினீர்கள் என்று சொன்னால், அவர் சொன்னார் அனுராவுக்குன்னு சொல்லி. நான் 40 வருடத்துக்கு பின்னர் முதலாக சந்தித்தேன் அவரை. ஒரு மாதிரி தொடர்பெடுத்து ரொம்ப மிகவும் வறுமையில் வாழ்கிறார்கள், ஆனால் தன்மானத்துடன் வாழ்கிறார்கள். யாரிடமும் எந்த உதவியும் எதிர்பார்ப்பும் இல்லாமல் தேங்காயும் மாங்காயும் வித்து இந்த விடுதலை புலிகள் அமைப்பில் தங்களை ஒட்டுமொத்தமாக அர்ப்பணித்தவர்கள் அவர்கள் இறுதி போராட்டம் வரைக்கும். அப்போ அவரை கேட்ட நான், இந்த 13வது திருத்த சட்டம் பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவர் உடன் சொன்னாரு, அண்ணா இப்ப நீங்க எதுக்கு 13ஆம் திருத்த சட்டத்தை பற்றி பேசிட்டு இருக்கீங்க? நம்மளுக்கு வந்து நம்முடைய வாழ்க்கை, அன்றாட வாழ்க்கை வந்து அவசியம். இங்க இருக்கிற மக்களுக்கு, வன்னியில் வாழும் மக்கள் வந்து அன்றாட வாழ்க்கையை வாழ மிகவும் கடினமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான ஒரு சிறிய முன்னேற்றம் என்பது மிகவும் அவசியம். 13வது திருத்த சட்டத்தை பின்னர் பேசிக்கொள்ளலாம். இப்பொழுது உடனடியான தேவை இந்த மக்களின் மனங்களை, மக்களின் அபிலாஷைகளை புரிந்து கொள்ளாத ஒரு வெற்று வேட்டு வெளிநாட்டு தமிழர்களின் ஒரு பகுதியினரின் மகிழ்ச்சிக்காக அல்லது அவர்களது கௌரவத்துக்காக அவர்கள் அங்கு நின்று தமிழீழ கொடியை பிடிப்பதும் கூச்சல் போடுவதும் பாராளுமன்றத்திற்கு முன்னால் ஒரு 10 பேர் போய் நிற்பதற்குமான அவர்களுடைய விருப்பத்தை அவர்கள் அங்கிருந்து ஆயிரக்கணக்கில் இவர்களுக்கு பணத்தை அனுப்புகிறார்கள். அப்புறம் இந்த மீடியா வந்து மிகவும் மோசமான ஒரு டிஸ்இன்ஃபர்மேஷன் கேம்பெயினை வந்து அவர்களுக்கு எதிரானவர்கள் மேல் தொடுக்கிறது. பொய்யான விடயங்களை, உதாரணமாக முக்கியமாக நான் சொல்லுவேன், ஓரளவுக்கு இந்த பிரச்சனைகளை வந்து தமிழ் மக்களின் அல்லது இங்கு இருக்கும் சிறுபான்மை இன மக்களின் அரசியல் உரிமை பிரச்சனைகளை சுமூகமாக இந்த அரசுடன் பேரம் பேசுவது அல்லது தெற்கு இலங்கை அரசுடன் எவ்வாறு பேரம் பேசுவது, எவ்வாறு மக்களை ஒன்றிணைப்பதென்று சிறு முயற்சி செய்யும் சுமந்திரன், சாணக்கியன் போன்றவர்கள், அவர்களும் தமிழ் தேசிய அமைப்புகளை தமிழரசு கட்சியை சேர்ந்தவர்கள் தான். அவர்கள் மேலான மிக மோசமான அவதூறுகள், துரோகி என்பது, இப்படி பல்வேறு குற்றச்சாட்டுகளை, பொய் குற்றச்சாட்டுகளை வைத்து என்ன மாதிரியான பிரச்சாரத்தை முன்னெடுத்தாரு அரியநேந்திரனின் ஒரு பக்கம் வந்து தமிழ் மக்கள் ஒன்றாக திரண்டு, தேசமாக திரண்டு உலகிற்கு காட்ட வேண்டும் என்று சொல்லி, அதை பற்றி நான் நிறைய சொல்லியிருக்கேன். உலகுக்கு யுத்த காலகட்டத்திலிருந்து இன்று வரைக்கும் உலகத்துக்கு எல்லாருக்கும் காட்டிக்கொண்டுதான் இருக்காங்க. இது புதுசா என்ன சொல்ல இருக்கிறது தான் என்னுடைய கேள்வி. இன்னொரு புறம் மிக மோசமான இனவாத அரசியல் பிரச்சாரம். உதாரணமாக சாணக்கியனின் தாயார் சிங்கள பெண்மணி மேடையில் மட்டுமல்ல, இந்த வாட்ஸ்அப் சமூக வலை தளங்களில் மிக மோசமான இனவாத பிரச்சாரம். அரியநேந்திரனுக்கு வாக்கு போடாதவர்கள் சிங்களவருக்கு பிறந்தவர்கள். ஆமா, 80% மக்கள் தென்னிலங்கை கட்சிகளை சேர்ந்த சஜித்திலிருந்து அனுராம் வரைக்கும் வாக்களித்தவர்கள் எல்லாம் சிங்களவருக்கு பிறந்தவர் என்ற சீமானின் அதே அரசியல் இனவாத சிந்தனை முறை. இது மிகவும் அது தமிழ் மக்களின் இருப்புக்கு, அரசியல் இருப்புக்கு மிகவும் ஆபத்தானது மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இலங்கைக்கும் ஆபத்தானது. ஏனென்றால் இனவாதம் ஓரளவுக்கு உறங்கி இருக்கும் நிலையில் நாங்கள் அந்த இனவாதத்தை மேலும் வளர விடாமல் சிங்கள முற்போக்கு சக்திகளுடன், ஜனநாயக சக்திகளுடன் இணைந்து பயணிக்கும் தேவை ஒன்று அனைத்து சிறுபான்மை மக்களுக்கும் இருக்கின்றது. அது ஒரு மிகவும் முக்கியமான விடயம். அதை குழப்பி எரியூட்டும் நடவடிக்கையில் தான் இந்த மோசமான சக்திகள், ஒரு வலதுசாரி இனவாத சக்திகள் தமிழ் பிரதேசத்தில் உருவாகி அரியநேந்திரனை இறக்கி விட்டார்கள். ஆனா மக்கள் வந்து சீமான், அதாவது இந்த தேர்தலில் போட்டியிட்ட சீமான் ஆதரவு பெற்ற அல்லது இலங்கையினுடைய சீமானை தமிழ் மக்களே தோற்கடித்திருக்கிறார்கள் அப்படின்றதான் இதுல இருந்து பெறப்பட்ட உண்மை. அதுதான் பெறப்பட்ட உண்மை. அப்புறம் நான் இதை பத்தி சொல்லணும். நம்ம திருமாவளவன் வந்து எவ்வாறு விடுதலை புலிகள் மேல் எவ்வித விமர்சனம் இல்லாமல் ஆதரித்தாரோ, ஒரு புறம்
தமிழ்நாட்டில் ஜனநாயகம் அல்லது அவர்கள் இப்பொழுது இணைந்திருக்கிறார்கள் இந்தியா என்ற அந்த பொது கூட்டமைப்பில் ஒரு மோடிக்கு எதிரான காங்கிரஸ் போன்ற காங்கிரஸிலிருந்து கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து விடுதலை சிறுத்தைகள் இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பல்வேறு அமைப்புகள் ஒன்றாக சேர்ந்து ஒரு புரோட கோலிஷனை கட்டி இருக்கின்றன. இந்தியாவில் அப்படி பார்ப்பவர் இலங்கையில் இப்படியான ஒரு இனவாதம் குறைந்திருக்கிற சூழலில் தமிழ் மக்களின் நலன்களை காப்பதற்கு இவர் என்ன சொல்லி இருக்க வேண்டும்? குறைந்தபட்சம் இப்படியாவது சொல்லியிருக்கலாம். அது இலங்கை தமிழ் மக்கள் தாங்கள் விரும்பிய வாக்காளருக்கு வாக்களிக்கலாம் என்ற ஒரு வசனத்தை சொல்லியிருந்தா நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா இந்த சங்கு என்ற இந்த மோசமான ஒரு இனவாத அமைப்புக்கு இவர் ஆதரவு கொடுக்க சொன்னது ஒரு மிகவும் மோசமான அரசியல் செயற்பாடு என்றுதான் என்னுடைய கருத்து. ஓகே, அதாவது நீங்க பேசுறப்போ ஒரு விஷயத்த சொன்னீங்க, ஒன்றுபட்ட இலங்கைக்கு உட்பட்டு உரிமைகளை கோருவது அப்படின்னு. இப்ப புதிதாக அமைந்திருக்கின்ற இந்த அரசு, இந்த அனுர குமார திசநாயக தலைமையிலான இந்த அரசு இந்த ஒன்றுபட்ட இலங்கைக்குள் தமிழர்களுக்கான உரிமைகளை வழங்குமா? சம உரிமையை தருமா? இப்ப பிரச்சனை எப்படி என்று சொன்னால், நாங்க தருமா என்று சொல்லி நம்ம பார்த்துட்டு இருக்க முடியாது. உதாரணத்திற்கு சொல்ல போனால், இப்பொழுது 2015 ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. மஹிந்தாவை தூக்கி எறிந்து ஒரு மைத்ரிபால சிறிசேனா ஒரு கூட்டரசு உருவாக்கப்பட்டது. அந்த காலகட்டத்தில் பல்வேறு விஷயங்கள் நிகழாவிட்டாலும் பல்வேறு மாற்றங்கள், ஒரு ஜனநாயகம் அடிப்படை ஜனநாயகம் பேணப்பட்டது, பத்திரிகை உரிமைகள் காப்பாற்றப்பட்டது, குறைந்தபட்சமாக ஒரு குறிப்பிட்ட நிலங்கள் விடுவிக்கப்பட்டது, இராணுவம் ஆக்கிரமிக்கப்பட்ட நிலங்கள் விடுவிக்கப்பட்டது. அதற்கு காரணம் கூட்டமைப்பு, தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இப்பொழுது அவர்கள் பிரிந்து விட்டார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருந்தவர்களும் சுமந்திரன் தலைமையில், சம்பந்தன் தலைமையில் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்தது, முஸ்லிம் காங்கிரஸ் ஆதரவு கொடுத்தது. அப்பொழுது அந்த ஒரு சிறுபான்மை இனங்களையும் அரவணைத்து போகும் ஒரு போக்கு இருந்தது. அதைவிட இம்முறை வந்தது இன்னும் மேலானதுன்னு தான் நான் சொல்வேன். ஏனென்றால் இம்முறை இந்த மாற்றம் மேலிருந்து வரவில்லை, மக்களிடம் இருந்து வந்திருக்கிறது. மக்களின் அடிப்படையில மக்கள் சிறு மாற்றம் பெறும் பொழுது அதற்கான பவர் அதிகமாக இருக்கும். இப்பொழுது மக்கள் தான் வேண்டி நிற்கிறார். முன்னர் கட்சிகள் தானே செஞ்சிச்சு, நம்ம பேசிக்குவோம் அது பண்ணிக்குவோம்னு சொல்லி கட்சிகள் பேசிச்சு. இப்ப மக்கள் ஆணை கொடுத்திருக்காங்க. இந்த போராட்டத்தின் மூலம் மஹிந்த ராஜபக்ச கும்பலை தோற்கடித்த மக்கள் அனுராவுக்கும் என்பிபிக்கும் அவர்களுடைய கொள்கைக்கு ஒரு ஆதரவை கொடுத்திருக்கிறார்கள். அந்த கொள்கையில் இன ஐக்கியம் அடிப்படையில் ஒரு முக்கியமான அம்சமாக விளங்குகிறது. அதுக்காக நான் சொல்லவில்லை இனவாதம் ஒரு இரவோடும் ஒளிந்து விடும் என்று. 70 வருட காலமான இனவாதம் அவர் அவ்வளவு சீக்கிரமாக ஒளிந்து போக முடியாது. அதை திருப்பி வளர விடாமல் செய்ய வேண்டிய பாரிய பொறுப்பு இந்த சிறுபான்மையின கட்சிகளுக்கு இருக்கின்றது. முஸ்லிம் காங்கிரஸ், மலையக மக்கள்கிட்ட இருக்கிற பல்வேறு கட்சிகள், தமிழ் மக்கள்கிட்ட இருக்கிற கட்சிகள், டிஎன்ஏ தமிழரசு கட்சி போன்ற கட்சிகளுக்கு பாரிய பொறுப்பு இருக்கிறது. அந்த தீபத்தை, அந்த இன ஐக்கிய தீபத்தை அணைய விடாமல் காக்கும் பொறுப்பு. வெறுமையாக அவர்கள் செய்ய மாட்டார்கள் என்று சொல்லிக் கொண்டிருப்பது ஒரு அரசியல் செயற்பாடு ஆகாது என்பதுதான் என்னுடைய கணிப்பு. ஓகே, இப்ப முக்கியமா அனுரகுமார திசநாயக அவர் பதவி ஏற்கிறாரு. அங்க புத்த பிக்குகள் இருக்கிறாங்க. பதவி ஏற்ற பிறகு புத்த மடாலயங்களுக்கு போறாரு. அங்க புத்த பிக்குகள் அவர் ஆசீர்வதிக்கிறாங்க. இப்படியான காட்சிகளை சமூக வலைதளங்களில் பகிர்ந்து, இங்க பாருங்க இதான் கம்யூனிஸ்ட் அதிபர் இப்படிதான் இருப்பார், இவரும் ஒரு சிங்கள பேரினவாத கம்யூனிஸ்ட் அதிபர் தான் இவரும் அப்படின்னு அவரை குற்றம் சாட்டுறாங்களே. அந்த புத்த பிக்குகளிடம் போகிற விஷயத்தை மட்டும் காட்டுவதால் தான் இந்த பிரச்சனை வருகிறது. அவர் இப்ப உதாரணமாக இந்த தேசிய கீதம் பாடும்போது வழக்கமாக புத்த பிக்குகள் எழுந்திருப்பதில்லை. இம்முறை அவர்கள் எழுந்திருந்தார்கள். அதாவது அனுர பதவியேற்கும் போது பாடிய அனுர குமார திசநாயக்கா பதவியேற்கும் போது தேசிய கீதம் பாடும்போது புத்த பிக்குகளும் மற்ற மத குருமார்களும் எழுந்து நின்றார்கள்.
வழக்கமாக அவர் இருந்தது. அது ஒரு சிறிய மாற்றம். மற்றது அவர் மாஸ்குக்கு போய் ஆசீர்வாதம் கேட்டிருக்காரு. அப்புறம் கிறிஸ்தவ தேவாலயத்துக்கு போய் ஆசீர்வாதம் கேட்டிருக்காரு. ஒரு வகையில இந்த ஒரு பௌத்த மதம் ஒரு அரச மதமாக ஆக்கப்பட்டிருக்கிற அதை பௌத்த மதத்துக்கு அதிக உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸ்பெஷல் ப்ரையாரிட்டி கொடுக்கும் பொழுது இந்த மாதிரியான விடயங்களும் இருக்கும். மற்றது அவங்க நம்ம முழுமையாக சொல்ல முடியாத ஒரே அடியாக இரவாக மாறிவிட்டார்கள் நான் சொல்ல வரவில்லை. ஒரு அரச தலைவர் என்ற வகையில் அவருக்கு ஒரு தேவை இருந்திருக்கிறது. பௌத்த பீடங்களில் அவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெறுவது ஒரு அரசியல் பலமாகவும், ஏனென்றால் பௌத்த பீடங்களுக்கான அரசியல் பலத்தை நாங்கள் குறைத்து மதிப்பிட முடியாது. அதற்காக ஒட்டுமொத்தமான பௌத்த மத குருமார் அனைத்து பேரும் இனவாதிகள் என்றும் ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு விடயத்தை சொல்ல முடியாது என்று நான் நினைக்கிறேன். பெரும்பாலானவர்கள் இருந்தாலும் அவர் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் அவர் ஏதாவது அறிவிப்புகள் கொடுத்திருக்கிறாரா? அதுல ஏதாவது ஒரு பாசிட்டிவான சைன் இருக்கா? இப்ப நீங்க அவருடைய ஆட்சி உரையை கேட்டால் மிகவும் ஒரு ஆணித்தரமான ஒரு அகங்காரம் இல்லாத மிகவும் ஒரு மக்களுக்கான ஒரு அறிக்கையாகத்தான் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டமோ அல்லது ஆரவாரமோ அல்லது பெரிய விழா கொண்டாட்டமோ இல்லாமல் மிகவும் சிறந்த உரையை அவர் உரைத்திருக்கிறார். அதை எவ்வாறு நடைமுறைப்படுத்துறது என்பது பிரச்சனை. அவருடைய உரையில் தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வருகிறார். அவர் இந்த நாட்டை இன ஐக்கியம் மிகவும் முக்கியமான அம்சம். மதம், சாதி, மதம், இனம் போன்ற வேறுபாடுகளை களைவது மிகவும் இந்த நாட்டை கட்டி எழுப்புவதற்கு மிகவும் முக்கியமான ஒரு அம்சமாக அவர் தனது உரையில் தெரிவித்திருக்கிறார். அத்துடன் சமூக நீதி அரசியலையும் முக்கியமாக அவர் சொல்லியிருக்கின்றார். ஒரு பெரும் புரட்சி, ஒரு சோசியலிச அரசு என்று நான் சொல்ல வரவில்லை. ஆனால் சிறு சிறு மாற்றங்களை கொண்டு வருவதற்கான சமிக்கைகள் தென்படுகின்றன. இவர்கள் சொல்வது போல் அது ஒரு இனவாத பூதமாக அவர்களை சித்தரிப்பது மிகவும் ஒரு மோசமான ஒரு அரசியல் பார்வையற்ற வெறும் ஒரு அவதூறு என்றே நான் சொல்ல முடியும். அதற்கு இப்ப நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டிருக்குது. இலங்கை நாடாளுமன்றம் அந்த தேர்தலை எப்படி சந்திக்க போகிறார்கள்? அதுல சஜித் பிரேமதாசா, இந்த ராஜபக்சே டீம், ரணில் விக்ரமசிங்கே டீம், இவங்க எல்லாம் மொத்தமா சேர்ந்து போட்டியிட போறதா சொல்றாங்களே, அது உண்மையா? இந்த அனுரா என்பிபி, அதாவது தேசிய மக்கள் சக்தியின் கொள்கையை நான் சொல்லுவேன் ஒரு சென்டர் லெஃப்ட். அவர்கள் சோசியலிஸ்ட் என்று சொல்ல முடியாது, ஒரு சென்டர் லெஃப்ட் பொலிட்டிக்ஸ் தான் வச்சிருக்காங்க அவங்க. ஆனால் அதை கூட கண்டு இந்தியா, மற்றது இந்த அமெரிக்கா போன்ற மற்றது மேற்குலக நாடுகள், IMF போன்ற நிதி கொடுத்தவர்கள், நிதி நிறுவனங்கள், இந்த சவரின் போன்ற கொடுக்கப்பட்ட அந்த நிதி நிறுவனங்கள், பிரைவேட் நிதி நிறுவனங்கள், தனியார் கடன்கள், இவர்கள் எல்லாம் இப்போ பயப்படுகிறார்கள். ஏனென்றால் தங்களுடைய கடன் திரும்ப வராதா என்ற ஒரு பயம் இருந்தது அவங்களுக்கு. ஏன்னா இது ஒரு சோசியலிச அரசாக பரிணமித்தால் தங்களுடைய பொருளாதார நலன்களுக்கு மிகவும் ஆபத்தான விடயம் என்று பார்த்தார்கள். அதற்காக அவர்கள் 2 பேரை அவர்களுடைய தெரிவாக இருந்தது. ஒன்று பிரேமதாச, அடுத்தது மற்றது ரணில் தான் அவர்களுடைய முதல் தெரிவு. ஆனால் ரணில் தனது அவர்கள் இந்த நாட்டில் என்ன நடக்குது என்பதையும் ஒரு எப்போதும் அவதானித்துக் கொண்டிருக்கிற மாதிரித்தான் அவர்களுடைய தூதரகங்களும் அமைந்திருக்கும். அப்பொழுது இவர்கள் அனுராக் என்பிபி, அதாவது தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவு என்று ஓரளவுக்கு அவர்கள் ஊகம் செய்தவுடன் தேசிய மக்கள் சக்தியுடன் இந்த தேர்தல் அறிவிப்புக்கு முன்னரே பேச்சுவார்த்தைகளை தொடங்கிவிட்டார்கள். ஆமா, இந்தியா போயிருக்காரு. வெளியுறவுத்துறை அமைச்சரையும் ஜெய்சங்கர் பிளஸ் அஜித் தோவால் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர், இவங்க 2 பேரையும் இந்தியா சந்திச்சுட்டு போயிடுவாரு. ஆமா,
அப்ப ஜப்பானுக்கு பிப்ரவரியிலே நடந்துச்சு. ஆமா ஆமா ஜப்பானுக்கு போனாங்க. அப்ப இவங்க என்ன பிரச்சனைன்னு சொன்னா தங்களுடைய ஆம், ம், ஆஹ், ஒரு ரீஜனல் பவராக இந்தியா இருக்கிறதுனால ஒரு ரீஜனல் இன்ட்ரெஸ்ட் அதற்கு குந்தகம் இருக்கக்கூடாது. மற்றது பொருளாதார நலன்கள், முக்கியமாக அதானி போன்றவர்களின் பெருவாரியான ஒரு இங்கே நிகழ்ந்திருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட், இந்த இன்வெஸ்ட்மெண்ட்கள் போர்ட்ல இருந்து இந்த கிரீன் எனர்ஜி இந்த மாதிரியான ப்ராஜெக்ட் வந்து அதானி மூலமாக அங்கு செயல்பட்டு வருகிறது. அப்ப அவர்களுக்கு வந்து அதை அந்த பொருளாதார நலன்களை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு நோக்கமும் இருந்தது. ஆகவே அனுராவுடனும் அவர்கள் ஒரு நெருக்கத்தை வைத்துக் கொண்டார்கள். அப்ப இவர் வந்து இப்ப அதானி மாதிரியான விஷயத்துல இவர் என்ன மாதிரியான முடிவுகளை எடுப்பார்? அதுல முக்கியமாக அவர் ஹிந்துவுக்கு அளித்த பேட்டி சொல்லி இருந்தாரு இந்த எலெக்ஷனுக்கு முன்னால. அதானி வந்து இந்த சோலார் ப்ராஜெக்ட் இருக்கு தானே, அந்த எலக்ட்ரிசிட்டி ப்ராஜெக்ட்ல வந்து அவர் வந்து அது அந்த டெண்டர் வந்து ஒரு ஒழுங்கான டெண்டர் கிடையாது, ஒரு நியாயமான நான் வந்து முதலீட்டாளர்களுக்கு எதிரானவன் அல்ல, ஆனா முதலீட்டாளர்கள் எனதுக்கு முக்கியம் இந்த மக்களின் நலம். ஆனால் இந்த அதானியின் பங்கு வந்து அதானி கேட்பது வந்து ஒவ்வொரு யூனிட்டுக்கான பெறுமதி வந்து 2 மடங்காக அவர் எடுக்கிறார் அதானி. அதாவது உதாரணமாக 10 பைசா இருக்கிற ஒரு யூனிட்டுக்கு 10 பைசான்னு வைங்களேன், அதானி வந்து 20 பைசாவை வாங்குறார். அப்ப அந்த 10 பைசாவை யார் கட்டுறது? இங்க இருக்கிற மக்கள் தான். அப்ப துணை எலக்ட்ரிக் விலையும் அந்த யூனிட்டின் விலையும் அதிகரிக்கும். அப்ப அவர் சொல்றாரு, இது எல்லாம் நம்ம திரும்பி மறுபரிசீலனை செய்யணும். இது வந்து ஒரு அன்ஃபேர் டெண்டர், அதாவது வந்து நியாயமற்ற ஒரு டெண்டர். இது அதானி வேணான்றது இல்ல, பட் ஆனா ஒரு ஃபேரான டெண்டர் நடக்கணும், அவ்வளவுதான். நீங்க இந்தியாவில இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் வேணாம்னு அவர் சொல்லல. இதெல்லாம் சும்மா பூதாகரமா சித்தரிக்கிறாங்க. அவர் சைனா ஆளு அப்படி இப்படி எல்லாம் சும்மா ஒரு பூதாகரமா சித்தரிக்கிறாங்க. இலங்கை வந்து என்ன தெரியுமா, ஒரு நெருக்கடி நிலையில இருக்குது. அந்த நெருக்கடி நிலையை பயன்படுத்தி பல்வேறு நாடுகள் இங்கு முதலீடு செய்ய வரலாம் அல்லது உதவி செய்ய வரலாம். தங்களுடைய ரீஜனல் இன்ட்ரெஸ்டுக்காகவும் ஒரு எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட் ரெண்டும் இருக்கு. அந்த வகையில சைனாவும் வந்து முயற்சி செய்யலாம். ஆனா இலங்கை என்ன செய்யறது? 2 பக்கமும் அவங்க ஒரு நடுநிலையா இருந்து வாங்கினா ஓகே, நம்மளுக்கு அது பிரச்சனை இல்லை. இப்ப சைனா கொடுத்தாலும் இப்ப நீங்க இந்தியாவிலேயே உங்க மோடி என்ன மோதியா என்ன பேரு குஜராத்ல வச்சிருக்காங்க சிலை, பட்டேல் சிலையை வந்து சீனா தானே செஞ்சுச்சு. அப்புறம் என்ன பிரச்சனை? ஊருக்கு ஒரு 2 ப்ராஜெக்டே அவன் செஞ்சா இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு புரியுறது இல்லை. அவங்க மட்டும் பிசினஸ் செஞ்சுடுவாங்க சைனாவில், இலங்கை மட்டும் செய்யக்கூடாதுன்னு சொல்றது வந்து நியாயம் இல்லை. நான் நினைக்கல அவங்க அந்த மாதிரி ஒரு ப்ரோ சைனீஸ் லைன் எடுப்பதற்கான சான்சஸ் இல்லை. பெரும்பாலும் ஒரு நடுநிலையாக இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் தான் அதிகமாக இருக்கு. என்ன அவங்களுக்கு இந்த நாட்டின் இப்ப இருக்கிற மிக மோசமான பொருளாதார நெருக்கடியை இருந்து மீளுவது என்பது இவர்களுக்கு ஒரு பெரும் சவால் தான். அதை நான் இல்லைன்னு சொல்றேன். இன்று வரைக்கும் அது பெரும் சவால். பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுல அடுத்தடுத்து அனுரகுமார திசநாயக என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கிறாரு, குறிப்பாக தமிழ் மக்களுக்கு ஆதரவாக எப்படி செயல்பட போகிறார் அப்படின்றத தொடர்ந்து விவாதிப்போம். அடுத்து இன்னொரு அப்டேட்ல இதை பத்தி இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசுவோம். இவ்வளவு நேரம் நம்முடைய ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு மிக்க நன்றி தோழர். மிக்க நன்றி.